வணக்கம் தமிழ் கம்ப்யூட்டர். இந்த வீடியோவில் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் பற்றி பார்ப்போம். ஜாவாஸ்கிரிப்டில் பட்டன் ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் பற்றி நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம எழுதியிருக்கோம். அந்த ப்ரோக்ராமில் HTML ப்ரோக்ராம் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் இருக்கும். ஸ்கிரிப்ட் இந்த டேக்குள்ள நம்ம தேவையான ஜாவாஸ்கிரிப்டோடைய ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஸ்கிரிப்ட் ஒரு தனி டேக் இருக்குது. அந்த டேக்குள்ள நம்ம எழுதியிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ஒரு டேக் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா கிளிக் மீன் ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்கோம். இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே ஆன் கிளிக் பண்ண உடனே இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். மை ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஸ்கிரிப்ட்குள்ளே நம்ம எழுதியிருக்கோம். ஃபங்க்ஷன் சொல்லி அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கும். இந்த ஃபங்க்ஷன் நேம் எதனால் கொடுக்கலாம், ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரீடிஃபைன் இப்படி தான் இருக்கணும் ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷன் நேம். ஸோ இதை நேம் நம்ம கால் பண்ணுறோம். இந்த நேம் வச்சு கால் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் நேம் எதனாலும் இருக்கலாம், நீங்கள் கொடுக்குற நேம் தான் மை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கால் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு டேகுக்கும் நீங்கள் வந்து ஐடி கொடுக்கலாம். ஒவ்வொரு டேகுக்கும் நீங்கள் ஐடி கொடுக்கலாம். அந்த ஐடி வச்சு அதோடைய ஆட்ரிபியூட்ஸை நீங்கள் மாற்றலாம். ஸோ ஆட்ரிபியூட்ஸ்னால் ஒவ்வொரு டேக்குக்கும் தனித்தனி நிறைய ஆட்ரிபியூட்ஸ் வந்து இப்போ ஸ்டைல்னு எடுத்திங்கன்னா அதில் நிறைய ஆட்ரிபியூட்ஸ். இப்போ ஃபாண்ட் சைஸை கூட்டுறது, ஃபாண்ட் நேமை சேஞ்ச் பண்ணுறது, ஃபாண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறது, அதை அலைன் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம வந்து ஆட்ரிபியூட்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து இந்த ஸ்கிரிப்ட் மூலமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட ஐடி வச்சு இப்போ ஒவ்வொரு டேக்குக்கும் நம்ம ஐடி இருக்குது. ஒவ்வொரு டேக் ஐடி நம்ம செட் பண்ணியிருக்கோம். அந்த ஐடி வச்சு ஒரு குறிப்பிட்ட டேக்குடைய ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் மூலமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இதுதான் ஜாவாஸ்கிரிப்ட். ஒரு குறிப்பிட்ட ஐடி வச்சு ஸ்கிரிப்ட் மூலமாக அந்த டேக்குடைய ஆட்ரிபியூட்ஸை நீங்கள் ரன் டைமில் சேஞ்ச் பண்ணுறீங்க. அதுதான் ஜாவாஸ்கிரிப்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் டேக்குக்கு ஐடி நம்ம டெமோன்னு செட் பண்ணியிருக்கோம். ஸோ டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட் பை ஐடி இதுதான் மெத்தட். எலமெண்ட் பை ஐடினா ஐடி வச்சு நீங்கள் கால் பண்ணுறீங்க. இதோட ஐடினா டெமோ. ஸோ டெமோ ஸ்டைல் டாட் கலர் ஈக்குவல் டு ரெட். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா, அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எது கால் ஆகுது, இந்த பேராகிராஃப் கால் ஆகுது. இந்த பேராகிராஃபுடைய ஆட்ரிபியூட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். என்ன ஆட்ரிபியூட்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம், அதோட கலரை சேஞ்ச் பண்ணுறோம். ஸ்டைல் டாட் கலர் ஈக்குவல் டு ரெட் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பட்டன் கிளிக் மீ அப்படின்னு ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் மீ. ஸோ அதுக்கு மேலே ஒரு பேராகிராஃபில் ஆன் கிளிக் ஈவெண்ட் கால் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அது கீழே ஒரு பட்டன் கிளிக் மீ. இந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கால் ஆகுது. எப்படின்னா ஆன் கிளிக் ஈக்குவல் டு மை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கீங்க. கால் பண்ண உடனே கெட் டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட் பை ஐடி டெமோ ஐடின்னு கால் பண்ணுறீங்க. டெமோ ஐடி எதில் இருக்குது, இந்த பேராகிராஃப் ஐடி. அந்த ஐடி மூலமாக இந்த பேராகிராஃபுடைய கலரை சேஞ்ச் பண்ணுறீங்க. ரெட் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறீங்க. இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கலரை சேஞ்ச் பண்ணுது. ரெட் கலராக சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் எப்படின்னா ஒரு டேக்கோடைய ஆட்ரிபியூட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, ரன் டைமாக சேஞ்ச் பண்ணுறீங்க. ஆட்ரிபியூட்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறீங்க, அதோடைய ஐடி வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ டெமோ எதோடைய ஐடி, இந்த பேராகிராஃபோடைய ஐடி. அந்த ஐடி உடைய ஆட்ரிபியூட்ஸ் ஸ்டைல் டாட் கலர் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஆக்சுவலி ரன் டைமில் இந்த டேக்கோடைய ஆட்ரிபியூட்ஸ் எதுனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.